லாஸ்ட் வீடியோவில் நம்ம 3rd மந்த் ஸ்கேன் அதாவது என்டி ஸ்கேன் பற்றி நம்ம டீட்டெயில்ஸ்லாம் பார்த்தோம். இந்த வீடியோவில் வந்து அனாமலி ஸ்கேன் இல்லாட்டி டார்கெட் ஸ்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது 5th மந்த் ஸ்கேனு. இதை பற்றின டீட்டெயில்ஸை நம்ம பார்க்க போகிறோம். ஹாய், ஐ எம் டாக்டர் அஸ்வின், சீஃப் ரேடியாலஜிஸ்ட், அக்குமெட் ஸ்பெஷாலிட்டி கிளினிக் அண்ட் ஸ்கேன்ஸ், வல்சரவாக்கம், சென்னை. ஸோ அனாமலி ஸ்கேன் எப்போ பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக வந்து 5th மந்த் ஸ்கேன் சொல்லுவோம். இது வந்து 18 வீக்ஸ்லேருந்து 22 வீக்ஸ்க்குள்ளே பண்ணலாம். ஸோ இந்த ஸ்கேன் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படி நாங்கள் ப்ரிப்பேர் ஆகி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்பாங்க. அதே மாதிரி என்டி ஸ்கேன் மாதிரியே தான் இதுக்கும். இதுக்கு வந்து சாப்பிட்டு வரலாம் கண்டிப்பாக, அப்போ தான் பேபி மூமெண்ட்ஸ் நல்லாயிருக்கும். ரெண்டாவது தண்ணி குடிச்சிட்டு வரலாம், எந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கிடையாது. பட் ஆனால் யூரின் பை ஃபுல்லாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இந்த ஸ்கேனுக்கு டைமிங் என்னன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து பேபி பொசிஷன் பொறுத்து தான். அகெயின் சில சமயம் வந்து பேபி வந்து கவுந்து இருந்ததுன்னா ஹார்ட்டு இல்லாட்டி ஃபேஸ்லாம் பார்க்க முடியாது. ஸோ அப்போ வந்து கொஞ்சம் திருப்பி வெயிட் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும். இப்போ இந்த அனாமலி ஸ்கேனில் என்னெல்லாம் பார்ப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேபியோடைய வளர்ச்சியும் பேபிக்கு வந்து உறுப்புகளில் ஏதாவது அப்நார்மாலிட்டிஸ் ஏதாவது இருக்கான்னு நம்ம பார்க்க போகிறோம். உறுப்புகள் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து குழந்தையோடைய தலையிலேருந்து கால் வரைக்கும் ஃபுல்லாகவே நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். முதல்ல தலையிலேருந்து ஆரம்பிக்கும் போது தலையில் வந்து பெருமூளை சிறுமூளை அதோடைய வளர்ச்சி நல்லா இருக்கான்னு பார்ப்போம். பெருமூளையில் இருக்கிற வென்ட்ரிக்கல் சைஸ்லாம் நல்லா இருக்கான்னு பார்ப்போம். அடுத்தது கீழே வரும்போது ஃபேஸ் பார்க்கும்போது பேபியோடைய கண் வளர்ச்சி நல்லா இருக்கான்னு பார்ப்போம். அடுத்தது லிப்ஸ் பார்ப்போம். லிப்ஸில் வந்து கிளெஃப்ட் லிப்புன்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷன் இருக்குது, ஏதாவது பிளவு இருக்கான்னு நம்ம பார்ப்போம். ஸோ செஸ்ட்டில் வரும்போது ஹார்ட்டோடைய சைஸு பொசிஷன் நல்லா இருக்கான்னு பார்ப்போம். ஹார்ட்டோடைய 4 சேம்பர்ஸ் ப்ராப்பராக ஃபார்ம் ஆயிருக்கான்னு பார்ப்போம். அந்த சேம்பர்ஸ் கனெக்ட் பண்ணுற வால்வ்ஸ் அதெல்லாம் நல்லா இருக்கான்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் ஹார்ட்லேருந்து வர பெரிய இரத்த நாணங்கள்லாம் நல்லா இருக்கான்னு பார்ப்போம். அதோடைய ஃப்ளோ நல்லா இருக்கான்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் நுரையீரல் நல்லா வளர்ந்துருக்கான்னு பார்ப்போம். குழந்தையோடைய ஸ்டொமக் அதாவது வயிறு பகுதி நல்லா இருக்கா, குடல்லாம் வந்து நல்லா இருக்கா. டயஃப்ரமேட்டிக் ஹெர்னியா அப்படின்னு ஒரு இது இருக்குது. அதாவது வந்து செஸ்ட்டுக்கும் ஸ்டொமக்கும் வந்து ரெண்டாக பிரிக்கிற ஒரு மசில் லேயர் மாதிரின்னு வச்சுக்கலாம் நம்ம. அது ஒரு சதப்பகுதி மாதிரி வச்சுக்கலாம் நம்ம. அது வந்து இன்டாக்டாக இருக்கான்னு நம்ம பார்ப்போம். பேபியோடைய 2 கிட்னிஸும் பொசிஷன் நல்லா இருக்கா, சைஸ் நல்லா இருக்கான்னு நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் வந்து பேபியோடைய முதுகுத்தண்டு ஃபுல்லாக எவாலுவேட் பண்ணுவோம். பிளவுகள் ஏதாவது இருக்கா முதுகுத்தண்டில் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். அதை தவிர்த்து பேபியோடைய கை கால்கள் விரலின் அசைவுகள்லாம் பார்ப்போம். யூஸ்வலாக வந்து அனாமலி ஸ்கேனில் வந்து விரல்களுடைய கணக்குகள் நம்ம பார்க்கறதில்ல. அதாவது 5 விரல்கள் இருக்கா நம்ம பார்க்கறதில்ல. சப்போஸ் வேறு ஏதாவது மேஜர் உறுப்பில் பிரச்சனை இருந்ததுன்னா இதை டீட்டெயிலாக நம்ம பார்ப்போம். பேபி வளர்ச்சியும் மேஜர் உறுப்புகள் தவிர்த்து வேறு என்னெல்லாம் பார்ப்போம்னா, பேபியோடைய தண்ணி அளவு அதாவது பேபி சுற்றியில் இருக்கிற தண்ணி அளவு நல்லா இருக்கான்னு பார்ப்போம். கர்ப்பப்பை வாயோடைய லென்த்து திருப்பியும் பார்ப்போம். திருப்பி யூட்ரைன் ஆர்ட்ரிஸ் வந்து இதில் திருப்பியும் அசஸ் பண்ணுவோம். எப்படி நம்ம 3ஆம் மாத ஸ்கேனில் வந்து யூட்ரைன் ஆர்ட்ரி ஃப்ளோ பார்த்தோமோ திருப்பியும் அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அடுத்து முக்கியமாக இந்த அனாமலி ஸ்கேனில் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா பிளசண்டா இல்லாட்டி நஞ்சுக்குடின்னு சொல்லுவாங்க. அதோடைய பொசிஷன் எங்கே இருக்குது, அது வந்து கர்ப்பப்பை வாய் கிட்டக்க இருக்கா இல்லாட்டி அதை மூடி இருக்கான்னு பார்க்கறதுக்காக. அப்படி கிட்டக்க இருந்ததோ இல்லாட்டி மூடி இருந்ததோன்னு லோ லையிங் பிளசண்டா இல்லாட்டி பிளசண்டா ப்ரீவியான் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி இருந்ததுன்னா வந்து இந்த பிளசண்டல் பொசிஷன் வந்து ஃபர்தர் ஸ்கேன்ஸில் வந்து க்ளோஸாக மானிட்டர் பண்ணிட்டே வருவாங்க. எஸ்பெஷலி 30 வாரத்தில் ஸ்கேனில் வந்து திருப்பி பார்க்கும்போது இந்த பிளசண்டல் பொசிஷன் எப்படி இருக்குன்னு திருப்பி இன்னொரு தடவை பார்க்குற மாதிரி வரும். என்னுடைய அனாமலி ஸ்கேன் எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்கிறீங்க, அப்போ கண்டிப்பாக வந்து குழந்தைக்கு உறுப்பு பாதிப்புகள் இருக்குமா அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. இது நம்மளால் கண்டிப்பாக சொல்லவே முடியாது. சில வந்து உறுப்பு உபாதைகள்லாம் வந்து பின்னாடி அதாவது 5 மாதம்க்கு அப்புறம் வந்து டெவலப் ஆகும். இது பேர் எவால்விங் அனாமலிஸ்ன்னு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம இந்த ஸ்கேனில் பார்க்க முடியாது. 5 மாதத்துக்கான உறுப்பு வளர்ச்சி மட்டும்தான் இதில் பார்க்க முடியும். இதுக்கப்புறம் வர்றது வந்து நம்மளால் வந்து இந்த ஸ்கேனில் கணிக்க முடியாது. ரெண்டாவது வந்து ஹார்ட்டில் இருக்கிற ரொம்ப சின்ன ஓட்டைகள் 5 mmக்கு கீழே இருக்கிற ஓட்டையெல்லாம் வந்து இந்த ஸ்கேனில் சில சமயம் கண்டுபிடிக்கிறது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். அடுத்து முக்கியமான விஷயம் என்னென்னா, உடல் பருமன் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிற அம்மாக்களுக்கு வந்து இந்த ஸ்கேனில் வந்து சில சின்ன சின்ன நுணுக்கமான விஷயங்கள் குழந்தைகளுடைய உறுப்புகள் பார்க்குறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஜெனிட்டல் அப்நார்மாலிட்டிஸ் அதாவது வந்து குழந்தைங்களுடைய ஆண் இல்லாட்டி பெண் உறுப்புகள் இருக்குல்ல, அதில் வந்து ஏதாவது அப்நார்மாலிட்டிஸ் இருக்குன்னா பார்க்க முடியாது. இது ஏன்னா வந்து அரசாங்க தடை பிசிபிஎன்டிடி ஆக்ட் படி பார்த்தீங்கன்னா நம்ம ஆணா பெண்ணான்னு பார்க்குறதே வந்து தடை இருக்கிறதுனால மெயினாக இந்த ஏரியாவை நம்ம வந்து டீட்டெயிலாக ஃபோக்கஸ் பண்ண மாட்டோம் இந்த ஸ்கேன் பண்ணும்போது. சப்போஸ் இந்த அனாமலி ஸ்கேனில் வந்து ஏதாவது உறுப்புகள் பாதிப்புக்கு ஏதாவது கண்டறியப்பட்டதுன்னா நம்ம வந்து ஜெனடிக் கவுன்சிலிங் பேஷண்ட்ஸ்க்கு கொடுப்போம். என்ன அந்த உறுப்பு பாதிப்புகள்னால பின்விளைவுகள் என்ன வரும், பேபி க்ரோத் அஃபெக்ட் ஆகுமா, இதெல்லாம் டீட்டெயில்டாக பேஷண்ட் கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு ஃபர்தர் ஜெனடிக் டெஸ்டிங் ஆம்னியோசென்டிசிஸ் இதெல்லாம் சஜஸ்ட் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம அனாமலி ஸ்கேன் எப்போ பண்ணுவாங்க, எதுக்காக பண்ணுவாங்க, என்னென்னலாம் பார்ப்பாங்க நம்ம டீட்டெயிலாக பார்த்துட்டோம். இதை தவிர்த்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்யூ.